கருத்து சொல்லாதீங்க அப்படின்னு அண்ணாமலைக்கு தடை போட்டிருக்கு பாஜக. மத்திய பாஜக இந்த தடையை போட்டிருக்காங்க. அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு. திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி கடுமையாக வசூல் சூழ்நிலை நம்முடைய கூட்டணியில் சில சச்சரவுகள் ஏற்பட்டு வருகிறது. இது சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே பகிர வேண்டாம், பத்திரிகையாளர்களுக்கோ வெளியிலோ எந்த ஒரு விஷயத்தையும் பகிர வேண்டாம் அப்படின்னு மத்திய தலைமை அண்ணாமலையை சுட்டி காட்டியிருக்காங்க. அதிமுகவில் நிகழ்ந்து வரும் அந்த உட்கட்சி பிரச்சனையில் பல்வேறு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அதே நேரத்தில் அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தாங்க. தற்போது அவங்கெல்லாம் வெளியில் போயிருக்காங்க. அதாவது ஓபிஎஸும் சரி, டிடிவி தினகரனும் சரி. ஸோ அவங்க பகிரமாகவே பாஜக தலைமையை குற்றஞ்சாட்டி வர நிலையில் தான் அவர்களுக்கு ஆதரவாக சில கருத்துக்களை அண்ணாமலை தெரிவிச்சிருந்தார். அதாவது ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் பண்பாளர்கள், அவர்கள் இருவரும் பாஜக கூட்டணியில் எந்த ஒரு ஆதாயம் இல்லாமல் கட்சியில் பாஜக கூட்டணியில் இணைஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அது சம்மந்தமான கேள்விகள் நயனானந்தன் கேட்கப்பட்டுச்சு. அந்த ப்ரெஸ் மீட்டில் சில விஷயங்கள்லாம் நடந்தது. அது சம்மந்தமான விஷயங்கள் மத்திய தலைமைக்கும் தற்போது தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. இதன் நிலையில் தான் அண்ணாமலைக்கு வாய்ப்பு போட்டிருக்கு மத்திய பாஜக தலைமை. கூட்டணி குறித்து எந்த கருத்தும் சொல்லாதீங்க, மாநில தலைவர் அதை பார்த்துக்கொள்வார். மாநில தலைவர் கூட்டணி சம்பந்தமான விஷயங்களையும் கூட்டணியில் இருக்கிற சச்சரவுகளையும் தீர்ப்பதற்கு முறையாக சில விஷயங்களை சொல்லுவார். நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் மட்டுமின்றி மற்ற தலைவர், துணைத் தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள் எல்லாருமே வாய் போட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் பாஜக தலைமை சொல்லியிருக்கான். மாநில தலைவர் அந்த பிரச்சனையை பார்த்துக்கொள்வார். அதிமுக உள்ள உட்கட்சி பிரச்சனையை விரைவில் தீர்க்கப்பட்டுவிடும். நம்முடைய கூட்டணி பலமாக இருக்குது. கூட்டணியை பலவீனப்படுத்தும் வகையில் வெளியில் எந்த ஒரு தகவல்களையும் கசிய விட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அண்ணாமலைக்கு மத்திய தலைமை வலியுறுத்ததாக சொல்கிறாங்க. இந்த நிலையில் தான் அமித்ஷா சந்திக்கிறதுக்கு அண்ணாமலை செல்லவில்லை காரணங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. எது எப்படி இருந்தாலும் அண்ணாமலைக்கு போட்டு அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்திங்கிறதே சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன்.